ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கோல்னுடைய இந்த வீக்குக்கான வீக்லி டார்கெட் வந்து இந்த அனலைஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீக் மேக்ஸிமம் கோல்னுடைய ப்ரைஸ் எது வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4395 ஆர் 4430 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக புஷ் பண்ணி மேலே போகிறதுக்கு ஹையர் சான்சஸ் இருக்கு. கோல்டு வந்து ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்டில் இருக்கு. ஸோ இந்த புல் பேக்ஸ் இது நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹை போகிறதுக்கான சான்சஸ் அதுதான் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த கீ மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியாஸ். ப்ரைஸ் வந்து இதில் டெஸ்ட் பண்ணி தான் நெக்ஸ்ட் லெவலில் வந்து ரீச் பண்ணும் எப்பவுமே. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த கீ லெவல் இருக்கு இல்லைங்களா, அதாவது 4362. இந்த 4362 விலை வந்து எப்போ இந்த கன்சாலிடேஷன் ஆஃப்டர் த கன்சாலிடேஷன் ஸ்ட்ராங்காக மேலே க்ளோஸ் பண்ணதோ 4362 அபவ் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் அகைன் புல் பேக். அடுத்து நெக்ஸ்ட் டார்கெட் 4395. இந்த வீக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்சஸ் வந்து 4430 or 4395. So in case of any bearish momentum, ஓகேங்களா, கேஸ் பிரைஸ் வந்து இதுக்கு கீழே பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் கீழே இந்த லோ 4270 இந்த லோ கீழே பிரைஸ் 1 hour கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் புல் பேக் 4231 or 4184 இது வரைக்கும் நடக்கிறதுக்கான ஹையர் சான்சஸ் இருக்கு. ஸோ டீப் இந்த ஏரியா 4150 இது வந்து ஸ்விங் ஜோன். ப்ரைஸ் வந்து ரிவர்சல் பாயிண்ட் வந்து இங்கிருந்து நடக்கிறதுக்கு ஹையர் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ப்ரைஸ் வந்து புல் பேக், இப்போ கரெக்ஷன் இருக்கு, புல் பேக் பண்ணி இந்த ஏரியா எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கா 4362 அபவ் விலை க்ளோஸ் வச்சுது அப்படின்னா ஷியூரா 4395 to 4430 இந்த வீக் டெஃபினட்டாக போகும், ரீச் ஆகும். ஸோ டெய்லி ப்ரைஸை குறித்து அனலைசேஷன் வந்து நான் சேனல் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.